ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 5,00,000 வந்திருக்குங்க. எங்கேயும் இல்ல. நம்ம கடம்பூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் அத்தியூர்ல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸா விளக்கமா நான் போட முடியாது. நான் வந்து ஃபுல்லா தெளிவா போட்டேன்னா, நீங்க என்ன தெளிவுபடுத்துறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வாங்குறவனும் சரி, விக்கிறவனும் சரி. நான் இப்போ லேண்ட் போட்டேன்னா, நான் மார்க்கெட் வேல்யூ ஏத்தி விட்ட மாரி, இவங்க வந்து யாராவது பார்ட்டி கேட்டாங்கன்னா, "இல்லப்பா, நீங்க வந்து ஓகே ரூ. 5,00,000 தானே கேட்டீங்க, முடிச்சுட்டேன்னு" சொல்றாங்க. பட் பார்ட்டி வந்ததுக்கப்புறம், அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு 5,00,000க்கு வருதுன்னா, நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் இது வந்து "சோ நீங்க வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டாஃப்ப வச்சு ஸ்டாஃப்பே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாஃப் இருக்காங்க. அவைங்க லைனுக்கு போயி, அந்த டாக்குமெண்ட் வாங்கி, அவைங்க ஈசி எடுத்து செக் பண்ணி, எஸ்சி, எஸ்டி பட்டா இருக்கா? கண்டிஷன் இருக்கா? எல்லாத்தையும் நம்ம தெளிவா நோட் பண்ணி, எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம வச்சா, இவைங்க வந்து இந்த பக்கம் நொட்டிட்டு போயிருவாங்களாமா. அப்புறம் வந்து நாம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு டாக்குமெண்ட் சொந்த சொத்து இல்லையோ, அவங்களுக்கு தான் நம்ம இத பெஸ்ட்டா பண்ணி தரோம். இது வந்து நீங்க கால் பண்ணி, நான் எனக்கு குடு, உனக்கு குடுன்னா நான் பண்ணவே மாட்டேன். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் குழுக்களா தான் போடப் போறேன். ஸோ தெளிவான பூமி பார்த்தீங்கன்னா, சுப்பு கவுண்ட்ர்ங்கிற பேர்ல தான் இருக்கு. கரெக்ட்டா 1 ஏக்கர் 75 சென்ட். முடிஞ்சா நீங்க இந்த லேண்ட அதில வச்சு நீ முடிக்கிறன்னா முடிச்சுக்கலாம். அந்த மார வந்து நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நான் இதுக்கு மேல தெளிவாயாச்சு. ஸோ முடிஞ்சா நீங்க பண்ணிக்கங்க. ஆ ஒண்ணும் இல்ல. நான் இதே லேண்ட தான் போன வாரம் போட்டிருந்தேன். ஏக்கரா ரூ. 10,00,000. நான் வந்து எல்லாமே பேசி அட்வான்ஸ் எல்லாமே குடுத்து வச்சாச்சு. ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஓனரு இல்லப்பா 10,00,000க்கு குடுக்க முடியாது. ஒரு 2,00,000 எக்ஸ்ட்ரா குடுங்க. ரூ. 12,00,000 அப்படிங்கிறாங்க. வேற ஆளு வந்து வேற மூலியமா உள்ள வந்து பார்த்து, அந்த டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி, இந்த அட்வான்ஸ் எனக்கு குடுத்தாங்க. நான் வந்து எனக்கு இந்த லேண்ட் குடுத்தாகணும். நான் பார்ட்டிக்கு பேசி முடிச்சாச்சுன்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு 1,00,000 எக்ஸ்ட்ரா குடுங்க. அந்த வேலையே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஒரு பெரிய இஷ்யூ மாரி ஆயி, அதுக்கப்புறம் அவருக்கே நம்ம கிரைய முடிக்க போறோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கிரையும். ஸோ இந்த மாரி வேலைத்தனம் வாங்குறவங்க சரி, விக்கிறவங்க சரி பண்றாங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. லோ பட்ஜெட்ல வந்திருக்கு. ஒரு ஏக்கரா வெறும் 5,00,000 மறக்காம இந்த மாரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.